நான் இருக்கிறேன். இந்த அன்புமணி ராமதாஸ் உங்கள் பின்னால் என்றுமே இருப்பான். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்றால் இந்த அன்புமணி ராமதாஸ் ஓடோடி வருவான், உங்களிடம் ஓடோடி வருவான். கடந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்க, வரும் காலத்திலேயும் நீங்க பார்த்தீர்கள். காரணம், இந்த மாவட்டம், இந்த மண், இந்த மக்கள் மீது அதிக அக்கறை கொள்பவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இது எனக்கு கற்றுக் கொடுத்தது நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஐயா காட்டிய வழியில் தான் நாம் செல்வோம், நாம் செல்ல இருக்கின்றோம். அது மாற்று கருத்து கிடையாது. அந்த வகையிலே இந்த மேடையிலே என் தம்பிகளும் என் அண்ணன்மார்களும் அவங்க கருத்தை சொன்னாங்க, உணர்வுபூர்வமான கருத்துக்கள் எல்லாம் சொன்னார்கள். அது இல்லாமல் நம்முடைய மருத்துவர் மூத்த முன்னோடி என்னுடைய அண்ணன் நம்முடைய மருத்துவர் ஆர்ஜி அவர்கள், எல்லாரும் மனசும் இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு பாரமா இருக்கு. இதற்கு தைரியமாக இருங்கள், நல்லது நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லது நடக்கும். நாம் வேகமாக முன்னேறுவோம். அடுத்தடுத்த வேலைகள் திட்டங்கள் நாம் கொடுத்திருக்கின்றோம், அதில் வேகமாக நாம் முன்னேறுவோம். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. களம் நம்முடைய களம், வெல்வதற்கு நம்முடைய களம் அது. அதை நாம் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து, நமக்குள்ள எந்த பிரச்சனையோ கருத்து வேறுபாடோ இருக்கக்கூடாது. குறிப்பாக பதிவுகள், தயவு செய்து பதிவுகளை யாரும் போடாதீங்க. மாற்றி நமக்குள்ள எந்த பதிவுகளும் போடாதீங்க. அத்துணை பதிவுகளும் முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து பதிவிடுங்கள், பதிவுகளை போடுங்கள். திமுக ஆட்சி, விரோத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, ஊழல் ஆட்சி, இந்த ஆட்சியை எதிர்த்து நீங்கள் பதிவிடுங்கள். அவர்கள்தான் நம்முடைய எதிரி. நமக்குள்ள எந்த பதிவும் வேண்டாம். எல்லாம் மனதிலே வையுங்கள். நம்முடைய வருகின்ற, நான் சொல்லியிருக்கின்றேன், ஜூலை 25ஆம் நாள் மருத்துவர் ஐயாவுடைய பிறந்த நாள் அன்று 100 நாள் தமிழக மக்களுடைய உரிமை மீட்கின்ற பயணம், நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். இந்த 10 உரிமைகள், இந்த உரிமைகள் நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இவ்வளவு உரிமைகள் நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. அதை தெரியப்படுத்தி மக்களை திரட்டி ஒன்று இணைந்து தேவைப்பட்டால் பல கட்ட போராட்டங்களை நடத்தி இந்த மக்களையும் அந்த மண்ணையும் இந்த ஊழல், சமூக விரோதிகள், சமூக அநீதிக்கான நடத்துகின்ற ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது.